இன்னும் ஒரு சகோதரி கொழும்புல இருந்து கேட்டிருக்கிறாங்க, இத்தா என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது பெண்கள் இத்தா என்ற ஒரு மார்க்க ரீதியான ஒரு அனுஷ்டானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அது எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. பொதுவாக கணவனை இழந்த பெண்கள் கர்ப்பமாக இருந்தால் பிரசவிக்கும் வரையிலும், கர்ப்பமாக இல்லாவிட்டால் 4 மாதங்களும் 10 நாட்கள் வரையிலும் மறுமணம் செய்யாமல் இருப்பதற்கு தான் இத்தா என்று இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. இத்தத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, இத்தத் என்று சொன்னா கணக்கிடுதல், கணக்கு பண்றது. எதை கணக்கு பண்ணணும்? நாட்களை எண்ணிக்கொள்வது. எதற்காக நாட்களை எண்ணிக்கொள்ள வேண்டும், எப்படி அந்த நாட்களுடைய கணக்கில் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. முதலாவதாக பாருங்கள், திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 234வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுத்தவஃபவுன மின்கும் வயதரூன அஸ்வாஜன். யார் உங்களில் மரணித்திருக்கிறார்களோ அவர்கள் மனைவியர் விட்ட நிலையில் மரணித்திருந்தால் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா, அவர்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப காத்திருக்க வேண்டும் என்றால் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை அந்த வசனத்துல அடுத்த தொடர் நமக்கு எடுத்து சொல்லுது. ஃபைஸா பலக்னா அஜலஹுன்ன, அவர்கள் தங்களுடைய காலக்கெடுவை முடித்து கொண்டால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன பில் மஅரூஃப், அவர்கள் தங்கள் விஷயமாக ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கொள்வது அவர்கள் மீது குற்றமில்லை. வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப கணவனை இழந்த பெண்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்கணும் என்றான், அல்லாஹ் காத்திருக்க வேண்டும் என்றான். எதுக்கு காத்திருக்கணும் என்றா, அவங்களோட காலக்கெடுவை முடிக்க காட்டில் இருங்க, அதுக்கு அடுத்ததாக நீங்க உங்களுக்கு வாழ்க்கை விஷயத்துல நல்ல ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அவர்கள் மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இத்தாவுடைய அடிப்படையான நோக்கம் என்பதை நாங்கள் இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அப்ப கணவன் இழந்த பெண்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும். என்ன காரணத்துக்காக என்றதையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே நமக்கு விளங்கப்படுத்துறான். அதே மாதிரி பாருங்க, மாதவிடாய் அற்று போன பெண்கள் இவர்களுடைய இத்தா விஷயத்துல எப்படி இருக்கணும் என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான், வல்லாஹி யஸ்ன மினல் மஹீலி மின் நிசாஇக்கும், உங்களுடைய பெண்கள்ல மாதவிடாய் அற்று போன பெண்கள் இனிர்தபுத்தும், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் பட்டால் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுரின், அவர்களுடைய இத்தா காலம் 3 மாதங்கள் ஆகும். வல்லாஹி லம் யஹில்ன, மாதவிடாய் ஏற்படாத பெண்களுக்கு இதுதான் சட்டமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பெண்கள் மாதவிடாய் அற்று போன நிலையில இவங்களுக்கு கருவுற்று விட்டதா என்று சந்தேகம் ஏற்பட்டால் அவங்க எத்தனை காலம் இருக்கணும்? 3 மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். கணவனை இழந்த பெண்கள் மாதவிடாய் அற்று போன நிலையில இருக்கிறாங்க, அவங்க 3 மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களாக இருந்தா அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்கள் மாதவிடாய் அற்று போன நிலையில் இருந்தால் 3 மாதங்கள் இத்தா இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று மாதவிடாயே ஏற்படாத பெண்களா இருக்கலாம், அப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் 3 மாதங்கள் இத்தா இருங்க என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இதே கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவர்களுடைய நிலை என்ன? அல்லாஹ் தஆலா அதே வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்றான், வ உலாத்துல் அஹ்மாலி, யார் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்களோ அஜலஹுன்ன ஐயலஅன ஹம்லஹுன்ன, அவர்களுடைய காலக்கெடு என்னன்னு சொன்னா அவர்கள் பிரசவிக்கும் வரைதான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்பவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை லேசாக்குவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 65வது அத்தியாயம் சூரத்து தலாக்ல 4வது வசனத்துல சொல்வதை பார்க்கிறோம். அப்ப மாதவிடாய் அற்று போன அல்லது மாதவிடாய் நின்ற பெண்களாக இருந்தால் விவாகரத்து செய்யப்பட்ட நிலையில் இருக்கும் போது 3 மாத காலம், அல்லது கர்ப்பிணிகளாக இருந்தால் பிரசவிக்கும் வரைக்கும் இத்தா இருங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் இதுல எல்லாம் என்ன சொல்ல வருகிறான்? இத்தா என்ற விஷயத்தில், விவகாரத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது முற்றிலும் முழுதாக நீங்கள் அடுத்து திருமணத்துக்கு செல்வதற்கு முன்பதாக உங்கள் கருவில் உள்ள நிலையை தூய்மையான ஒரு நிலையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரு தரித்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் கருவுறாத நிலையில் இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொண்டு உங்களுடைய அடுத்த திருமணத்திற்காக செல்வதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் பிரசவிக்கும் வரைக்கும் அவர்கள் இத்தா இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான்.
அதே வசனத்துல அல்லாஹ் 2வது பகுதியில் அல்லாஹ் சொல்றான். இதுல இருந்து என்ன விளங்குது? ஒருத்தர் ஒரு கற்பமாகி 3வது மாதத்துல கருவுற்று இருக்கிறத உறுதியாக விளங்குது. அப்ப அவங்களுக்கு 3 மாதங்கள்ல கர்ப்பிணியான ஒரு நிலையில தன்னுடைய கணவன் விவாகரத்து செய்த நிலை வந்தால் இவங்க 3 மாதங்கள் இதா இருந்து சரி வராது, பிரசவிக்கும் வரைக்கும் இதா இருக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் 6 மாதங்கள் அவங்க இதா இருக்க வேண்டிய நிலை வருகிறது. அதே நேரத்துல இன்னொரு பெண் முழு கர்ப்பிணியாக பூர்ணமான கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் 9 மாதங்கள் பூர்த்தியான நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் கணவன் விவாகரத்து செய்து விட்டால் அவர்களுடைய இத்தா காலம் எவ்வளவு வருது? அவங்க 1 மாசத்துல என்ன செஞ்சிருவாங்க? தன்னுடைய கருவை பிரசவித்து விடுவார்கள். அந்த நேரத்துல 1 மாத காலம்தான் அவர்களுக்கு இத்தா இருக்க வேண்டிய நிலை வருது. அப்ப இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? உங்களுடைய வயிற்றில் ஒரு கரு இருக்குதா இல்லையா, இதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் இத்தா என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அப்ப இந்த இத்தா காலம் கணவன் மரணித்த நிலையில் இருப்பவர்களுக்கு 4 மாதம் 10 நாட்கள் என்றும், விவாகரத்து செய்யப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு 3 மாதங்கள் 3 மாதவிடாய் காலங்கள் என்பது நமக்கு தெளிவாக இந்த வசனங்கள்ல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இதற்கு காரணமும் அந்த வசனங்கள்லேயே அல்லாஹ் நமக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நகஹதுமுல் முஃமினாத், நீங்கள் மூமினான பெண்களை திருமணம் செய்து விட்டால், சும்ம தல்லக்துமுஹுன்ன மின் கபிலி அன் தமஸ்ஸூஹுன்ன, அவர்களை தீண்டுவதற்கு முன்பதாகவே நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்தால், ஃபமா லக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின், அவர்கள் உங்களுக்காக வேண்டி கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒரு இத்தாவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் முடிக்கிறார். ஆனா திருமணம் முடித்து அந்த பெண்ணை தீண்டுவதற்கு முன்பதாக, அந்த பெண்ணுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்பதாகவே விவாகரத்து செய்து விடுகிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி விவாகரத்து செய்து விடுகிறார். இப்ப இவங்க திருமணம் முடிச்ச காரணத்துக்காகவே 3 மாதங்கள் அல்லது 3 மாதவிடாய் காலங்கள் இதா இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லைன்றான். என்ன காரணம்? அவர்கள் தான் தீண்டவில்லை, அவர்கள் தான் இல்லறத்தில் ஈடுபடவில்லை. எனவே கருத்தரிப்பதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இல்லை. அதனால் இத்தா என்பதே கிடையாது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இத்தா என்பது ஒரு பெண் அடுத்த திருமணத்துக்காக மறுமணத்திற்காக செல்வதற்கு முன்பதாக, 2வதாக ஒரு கணவனை மணப்பதற்கு முன்பதாக, முதல் கணவனிடமிருந்து ஒரு வாரிசை சுமந்த நிலையில் கருவுற்ற நிலையில் தான் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி அடுத்த திருமணத்துக்கு செல்வதற்கான ஒரு அடிப்படை, ஒரு அந்த பெண்ணை நிம்மதியாக வாழ வைப்பதற்குரிய ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் இதிலிருந்து இன்னும் உறுதிப்படுத்துகிறோம். பெண் கணவன் மரணித்த பிறகு மறுமணத்திற்காக செல்லுகின்ற நேரத்தில் முதல் கணவனின் கருவை சுமந்த நிலையில் வந்துவிட்டாலோ என்று மறுமணம் செய்யக்கூடிய கணவன் சந்தேகத்தை விடக் கூடாது. பெண் தன்னுடைய மறுமணத்தை தொடருகின்ற நேரத்தில் கருவுற்று விட்டால் 2வது கணவன் அல்லது மறுமணம் செய்த கணவன் இது என்னுடைய கரு இல்லை என்று மறுத்துவிடக் கூடாது. அந்த கணவனின் குடும்பத்தாரும் இது நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த குழந்தை அல்ல, வாரிசு அல்ல என்று மறுத்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த பெண் அநீதிக்குள்ளாக்கப்பட்டு விடுவாள், கைவிடப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவாள். அந்த பெண்ணுடைய குழந்தை கேள்விக்குறியான ஒரு எதிர்காலத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனால அல்லாஹ் ஒரு பெண்ணை தூய்மைப்படுத்தி திருமண வாழ்க்கைக்கு மீண்டும் நுழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறையாகத்தான் இதான் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 228வது வசனத்துல வல் முத்தல்லகாத்து, யார் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களாக இருக்கிறார்களோ, யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஇன், அவர்கள் 3 மாதவிடாய் காலங்கள் காத்திருக்க வேண்டும். வலா யஹில்லு லஹுன்ன ஐ யக்தும்ன மா ஹலகல்லாஹு ஃபீ அர்ஹாமிஹின்ன, அவர்களுடைய கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைப்பதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? பெண் ஒன்று இத்தா காலம் 3 மாதவிடாய் காலம் எதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பெண்ணின் கருவறையில் எதுவும் இல்லை, அல்லாஹ் தூய்மையான நிலையில் தான் வைத்திருக்கிறான். ஒரு குழந்தையை சுமந்த நிலையில்
இன்னொருவருக்கு நான் மனைவியாக செல்லவில்லை என்பதை அந்த பெண் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த இத்தா என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இப்படி இருக்கும்போது இத்தா என்ற பெயர்ல நம் சமூகத்துல என்னெல்லாம் பண்றாங்க? சடங்குமாக சம்பிரதாயமாக பல காரியங்களை மேற்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு மேற்கொள்றாங்க என்று சொன்னா, வீட்டுல ஒரு வெள்ளத்திரைய போட்டு முழுசா இத்தா இருக்கும் பெண்களை அடைச்சி வைப்பாங்க. வெளி உலகத்துக்கு அவர்களை அனுப்பவே மாட்டாங்க. சூரிய வெளிச்சம் கூட வீட்டுக்குள்ள வந்துவிடக் கூடாது என்பதற்காக திரைகளை போட்டு விடுவார்கள். சில ஊர்கள்ல பாய்களால் அறைகள் எல்லாம் அமைத்து மிக ஒரு கடுமையான ஒரு கொடூரமான இருளை ஏற்படுத்துவதற்கு முனைவார்கள். வானத்தை பார்த்துடக்கூடாது, இவங்க வெளிச்சத்தை பார்த்துடக்கூடாது என்பதற்காக செய்வார்கள். ஒரு சில இடங்கள்ல வெளிச்சம் வாரதா இருந்தா அதை ஒரு சிமெண்ட்டை போட்டு மூடக்கூடிய அளவுக்கு ரொம்ப தீவிரமாக ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் ஒரு ஆணை இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சந்தித்து விடக்கூடாது, ஒரு அந்நிய ஆணிடம் பேசிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு அந்நிய ஆணிடம் இருந்து இவர்கள் இத்தா காலத்தில் தூரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இத்தாவில் இருக்கக்கூடிய பெண் கர்ப்பிணியான பெண்ணை கூட பார்த்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த கர்ப்பிணியின் வயிற்றில் ஒரு ஆண் சிசு இருக்கலாம். அந்த குழந்தை கூட, ஆண் குழந்தை கூட இந்த இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணை பார்வையில பற்றக்கூடாது என்று சொல்லி ரொம்ப கடுமையான சருத்துக்களை இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டா ஏற்படுத்தல. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயத்துல 235வது வசனத்துல, வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரல்தும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசாஇ அவ் அக்னன்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும், நீங்கள் காத்திருக்கும் இந்த இத்தா காலகட்டத்தில் அவர்களை மனம் செய்ய எண்ணுவதோ சாடை மாடையாக மனம் பேசுவதோ உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்கிறான். இத்தால இருக்கிற பெண்களை திருமணம் முடிப்பதற்கு நினைப்பது ஆண்கள் மீது குற்றமில்லை. அது மாத்திரமல்ல, சாடை மாடையாக நீங்கள் திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதையோ குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த பெண்களோடு அந்நிய ஆண்கள், மஹ்ரமல்லாத ஆண்கள் இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்களோடு பேசுவது கூட கூடும் என்பது இதன் மூலம் விளங்குதா இல்லையா? தேவைக்கு பேசலாம். எந்த அந்நிய பெண்ணுடன் வேண்டுமானாலும் தேவைக்கு பேசலாம், தேவையில்லாமல் பேசக்கூடாது என்ற பொதுவான அடிப்படை இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பொருந்தும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்றான். திருமணத்துக்கு உறுதியான வார்த்தைகளை மட்டும் சொல்லிடாதீங்க, ஆனா சாடமாடையா மேலோட்டமான பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நேரடி பேச்சுவார்த்தை இல்லாமல் மறைமுகமான பேச்சுவார்த்தை கூட, திருமண பேச்சுவார்த்தை கூட மறைமுகமாக நடத்தப்படலாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது அந்நிய ஆண்களே கண்ணுக்கு படக்கூடாது என்று தடை விதிப்பது எந்த அளவுக்கு பெரிய குற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இத்தா இருக்கிற பெண்கள் அதிகபட்சமா என்னதான் செய்யணும்? விவாகரத்து செய்யப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சாதாரணமாக அவர்களுடைய ஏனைய பணிகளை செய்யலாம். விவாகரத்து செய்த கணவன் வீட்டில தான் அவங்க இருக்க வேண்டும். அஸ்கினு மின் ஹைசு சகன்தும், நீங்க எங்க இருக்கிறீங்களோ, குடியிருக்கிறீங்களோ அங்க அவங்களை குடியமர்த்துங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப விவாகரத்து செய்யப்பட்ட பெண் கணவனுடைய வீட்டில தான் இந்த இத்தா காலம் முடியும் வரைக்கும் இருக்கணும். அப்ப சாதாரணமாக அந்த கணவனோட பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், அவங்க நெருக்கமா இருக்கலாம், அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவர்கள் மீண்டும் இணைவதாக இருந்தால் இத்தா காலத்துக்குள்ளே அவர்களுக்கு இணைந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகிறது. கணவனை இழந்த பெண்களாக இருந்தா அவர்களுக்கு மாத்திரம் ஒரு சில நிபந்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எங்க வருதுன்னு கேட்டா, சஹீஹ் புகாரியில 313வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தியை உம்மு அத்தியா நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த செய்தியில வருகிறது, குன்னா நுன்ஹா அன் நுஹித்த அலா மையித்தின் ஃபௌக ஸலாத்தின், நாங்கள் இறந்து போன எவருக்காகவும் 3 நாட்களுக்கு மேலே கவலைப்பட வேண்டாம், துக்கம் கடைபிடிக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தோம். அதே போன்று இல்லா அலா ஜௌஜின் அர்பஅத அஷ்ஹுரின் வ அஸ்ரா, ஆனால் கணவனை இழந்த பெண்களாக இருந்தால் 4 மாதங்களும் 10 நாட்களும் நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். அது வரைக்கும் 4 மாதங்களும் 10 நாட்கள் வரைக்கும் அதிகபட்சமாக துக்கம் அனுஷ்டிக்கலாம். ஏனையவர்களுக்கு 3 நாளை தாண்டக்கூடாது, 3 நாளுக்குள்ள நார்மல் ஆகிடலாம். கணவனை இழந்த பெண்களாக இருந்தா அந்த கவலை 3 நாளை தாண்டியும் போகலாம். எது வரைக்கும் போகலாம்? 4 மாதங்களும் 10 நாட்கள் வரைக்கும் போகலாம் என்று சொல்வதில் இருந்து என்ன விளங்குது? இத்தா இருக்கிற பெண்
கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் அந்த கணவனுடைய நினைப்பில் கணவனுக்காக கவலைப்பட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பை நினைத்து அதிகபட்சமாக 4 மாதங்களும் 10 நாட்களும், அதாவது 130 நாட்கள் சராசரியாக அவர்கள் கவலையை அனுஷ்டிக்கலாம் என்று விளங்குது. அடுத்ததா என்ன செய்யலாம்? வலா நக்தஹில, நாங்கள் கண்களில் சுருமா இட்டுக் கொள்ள கூடாது என்று தடுக்கப்பட்டோம். வலா நததையப, நாங்கள் நறுமணம் பூசிக்கொள்ள கூடாது என்றும் தடை செய்யப்பட்டிருந்தோம். வலா நல்பஸ தௌபன் மஸ்பூகன், நாங்கள் சாயம் பூசப்பட்ட வண்ண ஆடைகள் அணியக்கூடாது என்று தடை செய்யப்பட்டோம். இல்லா சௌப அஸ்பின், நூல்களில் சாயமிடப்பட்ட நிலையில் நெய்யப்பட்ட ஆடைகளாக இருந்தாலே தவிர, ஏற்கனவே நூல்களுக்கு சாயமிட்டு அந்த நூல்கள் மூலமாக ஆடைகள் நெய்யப்பட்டிருந்தால் அப்போது பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாமல் சாயமிடப்பட்ட ஆடைகளையும் தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தடை செய்யப்பட்டோம் என்று இந்த செய்தியில் வருகிறது. அப்ப கண்ணில் சுருமாயிடுறது, நறுமணம் பூசிக்கொள்வது, பெரும்பாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்தப்படாத லைட் கலர்ல அல்லது சாயமிடப்படாத நிலையில ஆடைகளை அணிந்து கொண்டு இருப்பதை தாண்டி துக்கம் அனுஷ்டிக்கலாம் 4 மாதம் 10 நாட்கள் வரும் என்ற இந்த விதியை தாண்டி வேற எந்த விதியும் கணவனை இழந்த பெண்ணுக்கே இத்தாவில் இல்லை என்று வருகிறது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இத்தா என்ற பெயர்ல பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. பெண்களோட சுதந்திரத்தை மார்க்கம் பாதுகாத்து இருக்கிறது. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பெண்களுக்கு ஒருபோதும் அவர்களுடைய சுதந்திரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் ஆக்கவில்லை. எதுல சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டுமோ, எதுல சுதந்திரத்தை மட்டுப்படுத்தினால் மனித குலத்திற்கு நன்மையோ அதில் மாத்திரம்தான் மட்டுப்படுத்தும். இந்த விஷயத்துல மட்டுப்படுத்தப்பட்டிருக்குதான்னு கேட்டா இல்லை, ஒரு சில நிபந்தனைகள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும், இத்தாவை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண்மணி இத்தாவுடைய நேரத்தில் அல்லாவின் தூதரிடம் வந்து, அல்லாவின் தூதரே, நான் இத்தாவில் இருக்கிறேன், எனக்கு வருமானத்திற்காக எந்த வழியும் இல்லை, நானாக சென்று பேரித்தங்கொட்டைகளை சேமித்துக் கொண்டால் அதை விற்று அந்த காசின் ஊடாக நான் வருமானத்தை ஈட்டிக் கொண்டாலே தவிர இதற்காக நான் வெளியில் செல்லலாமான்னு கேட்கிறாங்க. தாராளமா செல்லுங்கன்றாங்க. அப்ப இத்தால இருக்கிற பெண்ணுக்கு கூட தேவைப்பட்டால், வருமானம் ஈட்டிக் கொள்வதற்கு தேவை இருந்தால் தாராளமாக வெளி உலகத்துக்கு போகலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு இத்தா என்ற பெயர்ல எந்த ஒரு கொடுமையும் நிகழ்த்தவில்லை. நம் சமூகத்தில் உள்ளவர்கள் அவர்களாக சில விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு பெண்களை கொடுமைப்படுத்தினா, இஸ்லாமிய பெண்கள் குர்ஆன் சுன்னாவில் உள்ள சட்டங்களை விளங்கி அவர்கள் தங்களுடைய உரிமைகளை சலுகைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு கூறிக்கொள்கிறோம். இஸ்லாம் உங்களுக்கான சுதந்திரத்தை இத்தாவிலும் கூட தந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொன்ன விஷயங்களுக்கு மாற்றமாக இத்தா என்ற பெயர்ல யாரு கொடுமைப்படுத்தினாலும் அது இஸ்லாம் சொன்ன விதிமுறை அல்ல என்பதையும் இஸ்லாமிய பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இத்தா என்பது பெண்களுக்கான ஒரு கொடுமை அல்ல. பெண்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய மறுமண வாழ்க்கை நிம்மதியாக அமைப்பதற்காக இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறை என்பதையும் நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும்.